தெனாலிராமன் கதைகள் 28. 3 குதிரைகள். மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு குதிரை பந்தயத்தின் மீது மிகுந்த ஆர்வம் உண்டு. அவருடைய குதிரைகள் அனைத்தும் சிறந்த இனத்தைச் சேர்ந்தவை. ஒரு முறை மன்னர் தன் அரண்மனையில் இருந்த சில அமைச்சர்களை அழைத்து ஒரு வினோதமான கட்டளையிட்டார். அமைச்சர்களே, நான் உங்களுக்கு கொஞ்சம் தங்க காசுகளை தருகிறேன். நீங்கள் இந்த காசுகளை கொண்டு பக்கத்து நாட்டில் உள்ள ஒரு முதியவரிடம் சென்று உங்களுடைய குதிரை பந்தயத்திற்கான ஆலோசனைகளை கேட்டு வாருங்கள். யார் சிறந்த ஆலோசனையுடன் திரும்புகிறீர்களோ அவருக்கு பெரிய பரிசு கிடைக்கும் என்று அறிவித்தார். அமைச்சர்கள் ஆச்சரியப்பட்டனர். குதிரை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு முதியவரிடம் ஆலோசனை கேட்க சொல்வது ஏன் என்று குழம்பினர். ஆனால் அரசரின் கட்டளை என்பதால் தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டனர். அவர்கள் மூவரும் பக்கத்து நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்று தேடினார்கள். கடைசியில் ஒரு சிறிய குடிசையில் மிகவும் வயதான கண் பார்வை மங்கிய ஒரு முதியவரை கண்டுபிடித்தார்கள். அமைச்சர்கள் முதியவரை சந்தித்து தங்கள் நோக்கத்தை தெரிவித்தனர். தாங்கள் மிகவும் ஞானம் பெற்றவர் என்று கேள்விப்பட்டோம். எங்களுடைய குதிரை பந்தய வெற்றிக்கு ஆலோசனைகள் வழங்க வேண்டும். இதோ அதற்கான காணிக்கை என்று கூறி தங்க காசுகளை நீட்டினார்கள். தங்க காசுகளை வாங்கி கொண்ட முதியவர் மெதுவாக பேச ஆரம்பித்தார். மகன்களே, நான் உங்கள் குதிரைகளை பார்க்கவில்லை. அவற்றின் திறனும் எனக்கு தெரியாது. என்னால் ஆலோசனை சொல்ல முடியாது. ஆனால் நான் உங்களுக்கு 3 வகையான குதிரைகளை பற்றி சொல்கிறேன். அவற்றில் எது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். 1. ஒரு குதிரை தன் உரிமையாளர் காட்டும் குச்சியின் நிழலுக்கு பயந்து ஓடினால் அது சிறந்தது. 2. ஒரு குதிரை தன் உரிமையாளர் காட்டும் குச்சிக்கு பயந்து ஓடினால் அது நடுத்தரம். 3. ஒரு குதிரை தன் உரிமையாளர் காட்டும் குச்சியின் சத்தத்தை கேட்டதும் ஓடினால் அதுதான் சிறந்த குதிரை. முதியவர் ஆலோசனையை முடித்து தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு, நான் உங்களுக்கு சொன்னது போதுமா என்று கேட்டார். அமைச்சர்கள் குழப்பத்துடன் நன்றி சொல்லிவிட்டு திரும்பினர். அமைச்சர்கள் மன்னரிடம் வந்தனர். சில அமைச்சர்கள், முதியவர் ஏதோ உளறுகிறார், இது கேலிக்குரிய ஆலோசனை என்றனர். இறுதியாக தெனாலிராமன் வந்தான். மன்னா, முதியவர் தந்த ஆலோசனை மிகவும் ஞானம் நிறைந்தது. குதிரைகளை பற்றிய உண்மை அதுதான் என்றான். தெனாலிராமன் மேலும் விளக்கினான். ஒரு குதிரை தன் உரிமையாளர் காட்டும் குச்சியின் நிழலை கண்டாலே பயந்து ஓடுகிறது என்றால் அது மிகவும் கோழையான பலவீனமான குதிரை என்று ஒரு பொருள். இப்படிப்பட்ட குதிரை பந்தயத்திற்கு பயன் தராது. ஒரு குதிரை தன் உரிமையாளர் காட்டும் குச்சியை கண்ட பிறகுதான் பயந்து ஓடுகிறது என்றால் அது நடுத்தரமான குதிரை. அது பயம் இல்லாவிட்டால் ஓடாது. ஆனால் ஒரு குதிரை தன் உரிமையாளர் குச்சியை தூக்கி ஓடச் சொல்லி சத்தம் கேட்டதும், அதாவது உத்தரவு கிடைத்ததும் ஓடுகிறது என்றால் அது பயபக்தியை காட்டிலும் உரிமையாளரின் சொல்லுக்கு கட்டுப்படும் வீரமான கட்டுப்பாடான குதிரை என்று பொருள். அந்த குதிரையே பந்தயத்தில் வெற்றி பெறும். ஆகையால் மன்னா, முதியவர் குதிரையின் ஓட்டத்தை பற்றி சொல்லவில்லை, மாறாக அதன் குணத்தை பற்றியும் அதன் உரிமையாளருக்கு அது தரும் மரியாதையை பற்றியும் பேசியிருக்கிறார். கட்டுப்பாடும் விசுவாசம் உள்ள குதிரையே சிறந்தது என்று உணர்த்தி இருக்கிறார் என்றான் தெனாலிராமன். மன்னர் கிருஷ்ணதேவராயர் முதியவரின் ஞானத்தையும் தெனாலிராமனின் கூர்மையான விளக்கத்தையும் கேட்டு வியந்தார். முதியவர் ஏதோ உளறுகிறார் என்று நினைத்த அமைச்சர்கள் வெட்கி தலை குனிந்தனர். மன்னர் தெனாலிராமனை பாராட்டி அவனுக்கு பரிசுகளை வழங்கினார். நீதி. ஒரு பொருளின் வெளிப்படையான தோற்றம் அல்லது செயல்பாடு மட்டுமே அதன் தரத்தை நிர்ணயிப்பதில்லை. அதன் உண்மையான குணம் மற்றும் கட்டுப்பாடு ஆகியவற்றிலேயே அதன் வெற்றி அடங்கியுள்ளது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.